வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. துளசி, என்னம்மா திடீர்னு கால் பண்ணிருக்க? இங்க இருந்து கிளம்பி போய் எத்தனை நாள் ஆச்சு? ஒரு கால் பண்ணி எப்படி இருக்கேன் என்னன்னு கேட்க தோணல உனக்கு? இப்ப கூட எதுக்கு கால் பண்ணேன்னு கேக்குற மாதிரி கேக்குற? எப்படி இருக்கேன்னு கேட்க வாய் வரல உனக்கு? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? ஏய், எந்த கோவத்தடி ஏன் மேல காட்டிக்கிட்டு இருக்க? நான் தான் உன்னை அங்க இருக்கவே வேண்டான்னு சொல்றேன். நீதான் சொன்ன பேச்ச கேட்காம அத்தை வீட்டுல தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. மா, அத்தை வீடுன்னு சொல்றத முதல்ல நிறுத்து. இது ஏன் வீடு, நான் வாழ வேண்டிய வீடு. மருமகளா இருந்து நான் ஆழ வேண்டிய வீடு. அப்படி ஏதாச்சும் நடக்கும்னு தாண்டி உன்னை அங்க விட்டோம். ஆனா இப்பதான் அந்த இடத்துக்கு வேற ஒருத்தி வந்துட்டாளே. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? வந்துட்டியாமா? வான ஆரத்தி எடுத்து என் இடத்த அவளுக்கு விட்டு கொடுக்க சொல்றியா? வேற என்ன துளசி செய்ய முடியும்? அவசியம்ல ஏதோ மாய மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அவ முந்தானையே புடிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எப்படி உன்னால பாக்க முடியுது? உன் மனசு என்ன வேதனைப்படும்? எதுக்கு நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? உன்னை நினைச்சு பெத்த மனசு கொதிக்கிற கொதிப்பு உனக்கு தெரியாது துளசி. நான் அவ்ளோ கஷ்டப்படுறேன்ல, இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் இருக்கும்ல. அதுக்காக தான் அந்த பலன், அந்த முடிவு எனக்கு சாதகமா இருக்கணும்னு தான் எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கேன். அந்த ஆனந்தி இன்னும் அங்கதானே இருக்கா? உன் அத்தக்காரியும் இன்னும் அந்த ஒரு மாச கதையை சொல்லிதானே அழுதுகிட்டு இருக்கா? ஆமாமா, அவ இங்க இருக்கிறது மட்டும் இல்ல, நாளுக்கு நாள் அவ ஆட்டமும் கூடிக்கிட்டே இருக்கு. தவசி சப்போர்ட் பண்ற வரைக்கும் அவ அடங்க மாட்டா துளசி. உன் வாழ்க்கைய நீ பாக்கணும்ல. இதுக்கு மேலயும் எதுக்கு அங்க கடந்து போராடணும்? கொஞ்சம் யோசிமா. எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு அமைஞ்சா அது என் மாமா கூட தான். அந்த ஆனந்தி இருக்கிற வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வீட்டையே ஆனந்தி இல்லம்னு ஒரு ராத்திரிக்குள்ள மாத்தி வச்சிட்டாளே. அவளை தவசிக்கிட்ட இருந்து பிரிக்க முடியும் நீ நினைக்கிறியா? பிரிக்கணும்னா பிரிச்சே ஆகணும். முடியுமான்னு சந்தேகமாலாம் பேசாத. முடியும்னு நீதான் எனக்கு நம்பிக்கை கொடுக்கணும். வீட்டுக்கு ஆனந்தின்னு பேர் வச்சதுக்கே நீ இப்படி பேசுறியே. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பான்னு அன்பு மாமா பேரை அவ கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. அது தெரிஞ்சா என்ன சொல்லுவ? ஐயோ, என்னடி சொல்ற? இது இப்ப நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? எப்படிதான் ஆளுங்களை கைக்குள்ள போட்டுக்கிறாளுங்கன்னு புரியவே மாட்டேங்குதேடி. நீயும் தான் இத்தனை நாள் அங்க இருக்க. தவசி சிரிச்சு ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசிருப்பானா? வந்த 10 நாளுக்குள்ள எப்பேற்பட்ட காரியத்தெல்லாம் நடத்திட்டா. ஆமா, அண்ணி எப்படி சும்மா விட்டாங்க? அவங்க சும்மா விட்டாலும் நான் சும்மா விடுவேனா? விஷயத்த அத்தை கிட்ட சொல்லி அன்பு மாமா பேரை மாத்தணும்னு சுகாதார மையம் வரைக்கும் போயிட்டோம். அப்புறம் என்னாச்சு? அங்க போய் டாக்டர் கிட்ட சண்டை போட்டு பேரை மாத்த போற கடைசி நேரத்துல அந்த டாக்டர் கௌசல்யா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு அத்தைய மிரட்டி அனுப்பிட்டாங்க. எங்க கிட்ட சரின்னு சொன்ன ஆனந்தி அந்த டாக்டர் பேசினதும் முடியாதுன்னு சொல்லிட்டா. இப்படி எல்லாமே அவளுக்கு சாதகமாவே நடக்குதேடி. நீ என்ன பண்ண போற துளசி? அம்மா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெளிவா ஒரு திட்டம் போட்டுட்டேன். ஆனா அதுக்கு உன் உதவி எனக்கு வேணும். இப்ப அதுக்கு தான் கால் பண்ணேன். ஏன் உதவியா? என்ன உதவி துளசி? என்ன திட்டம் போட்டிருக்க? அந்த குழந்தை இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை எல்லாம். அதை இல்லாம ஆக்கிட்டா. துளசி அம்மா, இங்க பாரு. இதெல்லாம் செய்யாத, அதை செய்யாத, பாவம் பரிதாவம்னு ஏதாவது அட்வைஸ் மட்டும் பண்ண, அப்புறம் கடுப்பாயிடுவேன். அந்த குழந்தை இதுக்கு மேல இருக்க கூடாது. அவளுக்கு வயிறு வேற தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ ஏதோ நாட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுல ஏதாச்சும் கலப்படம் பண்ணி அந்த குழந்தைய அழிக்கணும்.
அதுக்கு ஒரு வழி சொல்லு. துளசி, வயிறு வேற தெரியுதுன்ற, இப்ப அந்த குழந்தைய அழிக்க போய் அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? வெரி குட். ஒரே கல்ல 2 மாங்காய். அப்படி ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா உனக்கு நான் கோவில் கட்டி கும்பிடுவேன். போதுமா? ஏண்டி இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணுமாடி? மா, பாசிட்டிவா பேசுன்னு சொல்றேன்ல. என் அன்பு மாமா கூட வாடுறதுக்காக ஆனந்திய கொல்ற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம். தப்பில்ல, அது வர்த்துதான். நீ ஐடியா சொல்லு. சரி, அவ என்ன மருந்து சாப்பிடுறா, எவ்வளவு சாப்பிடுறா, எப்ப சாப்பிடுறான்னு தெரியணுமே. அதெல்லாம் அன்பு மாமா ரூம்ல சார்ட் போட்டு ஒட்டிருக்காங்க. அந்த போட்டோவை உனக்கு அனுப்புறேன். நீ அதை பார்த்துட்டு சொல்லு. சரி, சொல்றேன். ஆனா நீ ரொம்ப கவனமா இருக்கணும் துளசி. அன்னைக்கு ஆனந்திய பிடிக்கலன்றது உண்மைதான். அதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா அண்ணி சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க நீதி, நியாயம், மனசாட்சின்னு பேசுவாங்க. மா, அத்தைய பத்தி எனக்கே சொல்றியா? உன்னை விட அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏ துளசி, எங்க இருக்க? அம்மா, அப்புறம் பேசுறமா. துளசி, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஏன் நான் வந்ததும் காலை கட் பண்ணிட்ட? ஐயோ இல்லத்த, நீங்க வந்ததாலலாம் காலை கட் பண்ணல. சரி, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஆமா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? பதட்டமாலாம் இல்லத்த, கொஞ்சம் டென்ஷனா பேசிட்டு இருந்தேன். என்ன டென்ஷன்? யார்கிட்ட பேசுனன்னு நீ இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லையே. அம்மாதான், அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஊருக்கு வா ஊருக்கு வான்னு கூப்பிட்டாங்களா, அந்த டென்ஷன். அம்மா கிட்ட தான் பேசினத, நீங்க வேணா பாருங்க. பாக்கலாம் வேணாம். உங்க அம்மானா என்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே. நானும் பேசிருப்பேன்ல. அவ இங்க இருந்து கோச்சிட்டு போனதுல இருந்து என்கிட்ட பேசவே இல்ல. அதுதான் அத்தை, இப்பவும் அந்த கோவத்துல தான் இருக்காங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் கோவமா பேசினா எனக்கு இன்னும் கோவம் வந்துரும். அப்புறம் அம்மாவை பிடிச்சு திட்டிடுவேன். அதனாலதான் கொடுக்கல. என்னத்த அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ப அம்மாக்கு கால் பண்ணி தரவா? இல்ல வேணாம், விடு. நான் அப்புறமா பேசிக்கிறேன். சரிங்க அத்தை. நீ உள்ள போ, நான் பார்க் பண்ணிட்டு வரேன். சரி மாப்ள.